முருகாச்சரணம். வைகாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை. இந்த அமாவாசைக்கு ஜேஷ்டா அதிக அமாவாசை அப்படின்னு பேர். இந்த அமாவாசை எந்த அன்னைக்கு வருது, எந்த நேரத்தில் நம்ம வழிபடணும், எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும், எந்த நேரத்தில் நம்ம வீட்டில் படையல் போட்டு வழிபடணும், இது எல்லா தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த மாதம் ஜூன் 14ஆம் தேதி அன்று அமாவாசை வருகின்றது. அமாவாசை திதியானது இந்த மாதம் ஜூன் 14ஆம் தேதி காலை 11:52 மணிக்கு ஆரம்பித்து ஜூன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 9:27 மணி வரை இந்த அமாவாசை திதி இருக்கின்றது. சூரிய உதயாதி நாழிகையை அடிப்படையில் கொண்டு ஜூன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆனி மாதம் 1ஆம் தேதி பிறந்து விடுகின்றது. அந்த அடிப்படையில் பார்த்தோமானால் ஆனி மாத அமாவாசையாக இது எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஆனி மாதம் முதல் அமாவாசை இது. ஒரே மாதத்தில் 2 அமாவாசைகள் 2 பட்டு வரும் பொழுது இதில் எதை எடுத்துக்கொள்வது அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். உதயாதி நாழிகையை அடிப்படையில் கொண்டு திங்கட்கிழமையாக வருகின்ற சோமாவதி அமாவாசையில் தர்ப்பணம் செஞ்சு படையல் போட்டு வழிபடலாம் முன்னோர்களுக்கு. அல்லது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ அமாவாசையில் நாங்கள் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேருந்தே நீங்கள் குளிச்சுட்டு சுத்தமாக இருந்து திதி நேரம் ஆரம்பித்தவுடன் நீங்கள் அந்த குளக்கரைக்கு போயிட்டு தர்ப்பணம் செய்துவிட்டு 12 மணிக்கெல்லாம் 11:52 மாதம் திதி பிறந்துடுது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் அதுக்குள்ளேயும் சமையலை முடிச்சுட்டு நீங்கள் 1:25க்குள் நீங்கள் படையல் போட்டு முடித்து விட்டீர்களானால் சர்வ அமாவாசையிலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அது பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சோமாவதி அமாவாசையனா அடுத்த நாள் செய்யலாம். திங்கட்கிழமை அன்று தர்ப்பணம் செய்பவர்கள் சூரியன் உதயமான உடனேயே 6:07க்குள்ளாக நீங்கள் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் 7:30லிருந்து 9 மணி வரை செய்யக்கூடாது. அதற்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு படையல் போட்டு 9:27க்குள்ளே நீங்கள் படையல் போட்டு முன்னோர்களுடைய வழிபாட்டை முடித்து கொண்டு காக்கைக்கு அன்னம் இட்டு விட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் அமாவாசையில் வழிபட்டால் அது வைகாசி மாத அமாவாசை அப்படின்ற பொருளாயிடும். ஆனி மாதம் 1ஆம் தேதி வழிபட்டீர்களானால் அது ஆனி மாத அமாவாசையில் சென்றுவிடும். எது எப்படி இருந்தார்கள், முன்னோர்களுடைய வழிபாட்டு நமக்கு முக்கியம். மாதத்தை நாம் தவிர்த்து விட்டு நீங்கள் என்றைக்கு உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த 2 நாட்களுமே நீங்கள் தர்ப்பணம் படையல் இடலாம். நேரம் காலத்தை பொறுத்து தான் அது அமையும். குளிகை, ராகுகாலம், யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து நீங்கள் தர்ப்பணம் செய்வதும் படையல் இடுவதும் சிறந்தது முன்னோர்களுக்கு. பொதுவாக ஆனி மாத அமாவாசை வருவது ஜூலை மாதத்தில். ஆனி மாதத்தினுடைய இறுதி பகுதியில் ஒரு அமாவாசை வரும். அதைத்தான் ஆனி அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிறது வழக்கம். ஜூன் 14ஆம் தேதி அமாவாசையை ஆஷாட ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சில நேரங்களில் ஆனி அமாவாசை அப்படின்னும் குழப்பமாக சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாத வழிபாடுகள், விரதங்கள், அமாவாசை பெயர்கள் இவை எல்லாவற்றுக்கும் பொதுவாக தமிழ் சூரிய மாத கணக்கே நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் 2026 ஜூன் 14ஆம் தேதி வருகின்ற அமாவாசை தமிழ் மாத கணக்கில் வைகாசி மாத அமாவாசை தான், ஆனி அமாவாசை அல்ல. ஜூன் 15ஆம் தேதி வருகின்ற சோமாவதி அமாவாசை அன்று அரச மரத்தை 9 முறை வலம் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பான பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது. அந்தன்று சொல்ல வேண்டிய பித்ரு பிரார்த்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பித்ரு தேவேபியோ நமக அப்படிங்கிற இந்த நாமத்தை நீங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வணங்கும் போது சொல்லிக்கொண்டே நீங்கள் பூஜை செய்யலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் முன்னோர்கள் அனைவரும் திருப்தி அடைந்து எங்கள் குடும்பத்திற்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனமுருகி நம்ம இந்த பிரார்த்தனையை வைக்கிறோம். அதுதான் இந்த ஸ்லோகம். இந்த அமாவாசை அன்று யாருமே தவற விடாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து இங்கே பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன். இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ருதோஷ நிவர்த்தி, முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கிவிடும், திருமணம் கைகூடும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், அதாவது வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும், கல்விகள் சிறந்து விளங்குவாங்க கல்வியில். ஸோ இந்த மாதிரி இந்த வைகாசி மற்றும் ஆனி மாத இந்த அமாவாசை அன்று நம்ம
புருஷோத்தம மாதம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அன்றைக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அமாவாசை அன்று பெருமாள் கோவிலில் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. அன்றைய தினம் நவகிரக சாந்தியும் செய்து கொள்வது நல்லது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வைகாசி மாத ஆனி மாத அமாவாசையை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான பதிலை வந்து நான் உங்களுக்காக தரேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.